அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இதாஹ் என்ற ஃபிக்ஹ் சார்ந்த கிதாபின் முதல் பெரிய தலைப்பாகிய கிதாபுத் தஹாரா, தூய்மை மற்றும் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட பாடத்தினுடைய தொடர் பாடங்களில் 19 பாடங்களை நிறைவு செய்துவிட்டு 20வது பாடத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம் வந்திருக்கிறோம். கணியத்திற்குரிய மாணவர்களே, மாணவிகளே, தயம்முமுடைய சட்டங்களை நாம் கடந்த 19வது பகுதியில் நாம் ஆரம்பித்தோம். அதில் இடையில் நாம் அங்கே நிறுத்தி அதை தொடராக இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவேதான் இந்த தொடருக்கு பகுதி 2 என நாம் பேர் சூட்டியிருக்கிறோம். தயம்முமுடைய பாடத்தினுடைய முதல் பகுதியை நிறைவு செய்துவிட்டோம். இப்போது 2வது பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். அதே தயம்முமுடைய 8 நிபந்தனைகளை தொடராக நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள். அக்கவுண்ட் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. QR ஸ்கேனிங் கோடு இங்கே இருக்கின்றன. தாங்கள் உதவிகள் செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் தயம்முமுடைய 8 ஷரத்துகள் என்று சொன்னார்கள். 8 நிபந்தனைகள். 8 நிபந்தனைகளில் நாம் 2 நிபந்தனைகளை கடந்த பாடங்களில் நாம் பார்த்து விட்டோம். அதை பார்க்காதவர்கள் கடந்த 19வது பாடத்தை பார்த்துவிட்டு இந்த பாடத்தை கவனித்தால் தெளிவாக புரியும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸாலிசு, அதாவது அஷ்ஷர்து சாலிசு, 3வது நிபந்தனை. தயம்மும் சரியாகுவதற்கு 3வது நிபந்தனை. இந்த 8 நிபந்தனைகள் தயம்முமிற்கு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது 8மே இருக்கணும். 8 நிபந்தனைகள் உட்பட தயம்முமுடைய வெளி ஷரத்துகளாக இருக்கின்றன. அதில் 3வது நிபந்தனைக்கு ஷர்த்து சாலிஸ், 3வது நிபந்தனைக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். என்ன 3வது நிபந்தனை? ஐயகூன தயம்முமு பிதாஹிரின் மின் ஜின்சில் அர்தி. ஐயகூன தயம்மும் என்பது யகூனுடைய இஸ்மு, பிதாஹிரின் மின் ஜின்சில் அர்தி என்பது யகூனுடைய ஹபராக இருக்கிறது. ஐயகூன ஆகியிருப்பது அத்தயம்மும். தயம்மும் என்ற இந்த செயல் ஆகியிருப்பது எப்படி இருக்கணும்? பிதாஹிரின் மின் ஜின்சில் அர்தி, பூமியின் இனத்திலிருந்து பரிசுத்தமான ஒன்றை கொண்டு தயம்மும் ஆகியிருப்பது, அதாவது ஆகியிருக்க வேண்டும். இந்த தயம்மும் என்ற இந்த செயல் ஏதோ கிடைத்த இடத்தில் நாம் கைகளை அடித்து தேய்த்து முகத்தை தடவுதல் என்பது கிடையாது. மாறாக பூமியினுடைய இனமாக இருக்கணும். நல்லா பார்த்துக்கொள்ளணும். பூமியினுடைய இனத்திலிருந்து பரிசுத்தமான ஒரு மண் இல்லை என்றால் மணல் அல்ல என்றால் கல் போன்றவற்றை கொண்டு தயம்மும் இருப்பது, அதாவது இருக்க வேண்டும். பூமியினுடைய இனத்திலிருந்து இருக்கணும். இங்கே ஃபுகஹாக்கள் அற்புதமான ஒரு விளக்கத்தை தருவார்கள். எந்த பொருள் நெருப்பில் போடுவதின் காரணமாக எரியாதோ, பொசுங்காதோ, நெருப்பினுடைய தன்மை உள்வாங்காதோ, அத்தகைய அனைத்தை கொண்டும் தயம்மும் செய்வது கூடும். இதுக்கு உதாரணம் எப்படி? கத்துராபி, மண்ணை போல, வல் ஹஜரி, கல்லை போல, சிறிய அல்லது பெரிய கல் எதுவாக இருக்கட்டும், கல்லை போல, ஒரு ரம்லி, மணலை போல, இந்த 3ஐயும் போல. இவைகள்லாம் எப்படின்னா நெருப்பில் போடுவதால் எந்த தன்மையும் இது உள்வாங்காது, இது எரியவும் செய்யாது. ஆனால் எந்த பொருள் நெருப்பில் போடுவதின் காரணமாக அது எரிந்து விடுமோ, சாம்பலாகி விடுமோ, நெருப்பின் தன்மை உள்வாங்குமோ, அத்தகைய ஒரு பொருளை கொண்டு தயம்மும் செய்வது கூடாது. அதுக்கு தான் இந்த உதாரணம் பாருங்க. லல் ஹதபி வல் ஃபித்ததி வஸ்ஸஹபி, அதாவது லா கல் ஹதபி, இந்த க இங்க அத்ஃபு செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் இது மஜ்ரூராக இருக்கு. இந்த 3மே, இந்த 3 மஜ்ரூர்களுடைய ஜார் இந்த க. லல் ஹதபி, விறகுகளை போல இல்லை, வல் ஃபித்ததி வெள்ளி, வஸ்ஸஹபி தங்கத்தை போல இல்லை. விறகு குச்சிகள், மேலும் வெள்ளி, வெள்ளி கட்டி அல்லது வெள்ளி பொருட்கள், தங்க கட்டி அல்லது தங்க பொருட்கள், இவைகளை கொண்டு தயம்மும் செய்வது கூடாது.
இவைகளைப் போல இல்லை அப்படின்னா இது போன்ற வஸ்துக்களில் தயம்மம் செய்வது கூடாது என்பதை உதாரணமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். அல்லது நாம உதாரணமா பார்த்துக்கலாம், துணியில தயம்மம் செய்யறது, துணியை தட்டுறது, இதெல்லாம் கூடாது. செம்பு பாத்திரங்கள், துணி, இது போன்ற எந்த செம்பு பித்தளை எந்த பாத்திரத்திலும் தயமம் செய்வது கூடாது. ஏற்கனவே கூறப்பட்ட இந்த 3 விஷயங்களைப் போல இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் 3 நிபந்தனைகளை பார்த்து விட்டோம். அர்ராபிஉ 4வது ஷரத், 4வது நிபந்தனை. தயம்மும் சரியாகுவதற்கு 8 நிபந்தனைகளில் 4வது இஸ்திஆபுல் மஹல்லி பில் மஸஹி. இஸ்திஆபுல் மஹல்லி பில் மஸஹி என்ன சொல்றாங்க? இஸ்திஆப் அடைய வளைத்துக் கொள்வது, மஸ்தர் முதாஃப், அல் மஹல்லி அந்த இடத்தை, அதாவது முகம் அல்லது 2 கைகள் தான் மஹல்லு தயம்மும். தயம்முடைய இடம் என்றால் இந்த 2 தான், வேற எங்கேயும் மசகு செய்யக்கூடாது. எனவே அந்த இடத்தை அடைய வளைத்துக் கொள்வது பில் மஸஹி, தேய்ப்பதை கொண்டு. தேய்ப்பதை கொண்டு அடைய வளைக்கணும். அதாவது அந்த முகம் மேலும் 2 கைகள் ஆகிய அந்த இடங்களை முழுமையாக அடைய வளைக்கணும், முழுமையாக பயன்படுத்த வேண்டும் மசஹுக்காக. சில பகுதிகள் கைகள் படாமல் இருந்தால் தயம்மும் என்பது கூடாது. இஸ்திஆபு கட்டாயம். முழுமையாக அடைய வளைத்து கொள்ளக்கூடிய செயல் மிகவும் கட்டாயமாக இருக்கிறது. இந்த மசஹ ரொம்ப முக்கியம். ஆனா தலைக்கு மசகு செய்யும் போது அப்படி கிடையாது. முழு தலையும் மசஹை கொண்டு அடைய வளைக்க வேண்டிய அவசியம் ஃபர்திலே இல்லை, அது சுன்னத்திலே தான் இருக்கிறது. ஆனா தயம்முடைய ஃபர்து என்னன்னா முழு உறுப்பையும் அடைய வளைத்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் தயம்மும் கூடாது. அல் ஹாமிசு ஐ அஷர்துல் ஹாமிஸ், 5வது நிபந்தனை, தயம்முடைய 5வது நிபந்தனை ஐ யம்ஸஹ பிஜமீஇல் யதி அவு பி அக்ஸரிஹா. ஐ யம்ஸஹ மஸஹ் செய்வது, தேய்ப்பது, பிஜமீஇல் யதி முழு கையை கொண்டு, கை முழுமையை கொண்டு, அவு பி அக்ஸரிஹா அல்லது அந்த கையின் அதிகமான பகுதியை கொண்டு. ஹாவுடைய மர்ஜா எது, கை. மசகு செய்வது முழு கையை கொண்டு அல்லது அந்த கையினுடைய அதிகமான பகுதியை கொண்டு மசகு செய்யலாம். சும்மா 2 விரலை வச்சு தேய்க்கிறது, 3 விரலை வச்சு தேய்க்கிறதுக்கு கூடாது. ஒரு கையை வைத்து இன்னொரு கையில் தேய்க்கும் பொழுது அல்லது முகத்தை தேய்க்கும் பொழுது முழு கையை பயன்படுத்த வேண்டும், அல்லது கையின் பெரும் பகுதி அங்கே பயன்படுத்தப்பட வேண்டும். இதுவும் தயம்முடைய ஷர்த்துகளில் ஒன்றாக இருக்கிறது. ஹத்தா எதுவரை எனில் லவ் மஸஹ பி இஸ்பஐனி லா யஜூஸு, ஒருவேளை அவர் 2 விரல்களை கொண்டு மசகு செய்தால், தேய்த்தால், முழு கையை பயன்படுத்தாம வெறும் 2 விரல்களே பயன்படுத்துகிறார், 2 விரல்களை கொண்டு அவர் மசகு செய்தால் லா யஜூஸு, அந்த மசகு தயம்முடைய மசகு கூடாது. ஏன்னா முழு கையை பயன்படுத்துறது இங்க மிக முக்கியமான விஷயம், அல்லது பெரும் பகுதி பயன்படுத்தப்பட வேண்டும். வலவு கர்ரர ஹத்தா இஸ்தவ்அப, அவன் மீட்டி மீட்டி செய்தாலும் சரியே, வா வஸ்லியா, மீட்டி மீட்டி செய்தாலும் சரியே, ஹத்தா இஸ்தவ்அப இப்படியும் படிக்கலாம், ஹத்தஸ்தவ்அபவும் படிக்கலாம். இந்த ஹம்சா வஸ்லியா சேர்த்து படிக்கும் போது ஹம்சா விழுந்துரும். ஹத்தஸ்தவ்அப, முழுமையாக அவன் அடைய வளைத்து கொள்ளும் வரை அவன் மீட்டி மீட்டி செய்தாலும் சரியே, லா யஜூஸு கூடாது. அதாவது 2 விரலை தான் பயன்படுத்துறாரு, ஆனா மீட்டி 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 தேய்க்கிறாரு. மீண்டும் மீண்டும் அந்த 2 அல்லது 3 விரல்களை கொண்டே மீண்டும் மீண்டும் தேய்த்து கொண்டு இருந்தாலும் அவன் அந்த இடத்தை முழுமையாக அடைய வளைத்து கொண்டாலும் அவனுடைய தயம்மும் கூடாது என்பதாக தெளிவுபடுத்துறார். ஆனால் பிஹிலாஃபி மஸ்ஹிர் ரஅஸி, கவனிக்கிறோம், தலையினுடைய மசஹுக்கு மாற்றமாக, தலையினுடைய மசஹுக்கு மாற்றமாக ஒதுல தலைக்கு மசகு செய்ய வேண்டும். அப்ப அந்த தலையினுடைய மசகுல மசகு செய்யக்கூடியவருடைய கை முழுமையாகவோ அல்லது பெரும் பகுதியாகவோ பயன்படுத்தப்படவில்லை, வெறும் 2-3 விரல்களை தான் அவர் பயன்படுத்துகிறார் என்றால் அதிலே கூடும். அதற்கு மாற்றமாகனா என்ன அர்த்தம்? இங்க கூடாது என்பதை போல அங்க கிடையாது, மாறாக அதிலே கூடும். தலையினுடைய மசகுக்கு
மாற்றமாக, அதாவது தலையினுடைய மசாகிலே 2-3 விரல்களை பயன்படுத்துவது கூடும் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். 5 நிபந்தனைகளை நாம் பார்த்து விட்டோம். அஸ்ஸாதிசு அஷ்ஷருத்து சாதிசு, 6வது நிபந்தனை, தயம்முமுடைய 6வது நிபந்தனை என்ன? ஐயகூன பிதர்பத்தைனி, ஐயகூன பிதர்பத்தைனி, 2 அடியை கொண்டு தயம்மும் இருக்க வேண்டும். யகூனவுடைய இஸ்மு ஹுவ எங்கும் எழுது அத்தயம்முமு, அந்த தயம்மம் ஆகியிருப்பது பிதர்பத்தைனி, 2 அடி இருக்கணும். ஒரே நேரத்தில் 2 அடி இல்லை. முதல் அடி சுவற்றில் அடித்து அதை பயன்படுத்தி, பிறகு 2ஆம் அடி அதை கொண்டு இரு கைகளையும் மசா செய்வது. அப்போ 2 அடியை கொண்டு இருக்க வேண்டும். தர்பத்தைன் என்பது தஸ்னியா, இருமை. 2 அடியை கொண்டு இருக்க வேண்டும். அடி எப்படி அடிக்கணும்? பிபாத்தினில் கஃபைனி, 2 உள்ளங்கையின் உட்பகுதியை கொண்டு. பாத்தின் என்றால் உட்பகுதி. 2 உள்ளங்கையின் உட்பகுதியை கொண்டு 2 அடி இருக்க வேண்டும். வலவ் ஃபீ மகானின் வாஹிதின், அது ஒரே இடத்திலே ஆகியிருந்தாலும் சரியே. வாவ் வஸ்லியா, வாவ் அது ஒரே இடத்தில் ஆகியிருந்தாலும் சரியே. ஒரே இடத்தில் அடித்தாலும் பரவாயில்ல, அல்லது 2 இடங்களில் அடித்தாலும் பரவாயில்ல. எப்படி அடித்தாலும் உள்ளங்கையின் உட்பகுதியை கொண்டு 2 அடி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தடவை அடிக்கிறது இங்கே பத்தாது, மாறாக 2 தடவை அடிக்க வேண்டும் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதே வரிசையில இன்னொரு ஷர்த்தை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். வரிசையாக பார்க்கலாம். வயகூமு மகாம தர்பத்தைனி இசாபத்து துராபி ஜஸதஹு இதா மஸஹஹு பினிய்யத்தி தயம்முமி. வயகூமு, மேலும் நின்றுவிடும், மகாம தர்பத்தைனி, 2 அடியின் இடத்தில் நின்றுவிடும். எது நின்றும்? யகூமுடைய ஃபாயில் இங்க இருக்கு, அதனாலதான் ரஃபா கொடுக்கிறோம். இசாபத்து துராபி, மண்ணு படுவது. ஜசதஹு ஐ ஜசதல் முத்தயம்மிம், தயம்மம் செய்யக்கூடியவனுடைய உடலில் மண்ணு படுதல் என்பது நின்றுவிடும். மகாம தர்பத்தைனி, 2 அடியினுடைய இடத்தில் அது நின்றுவிடும். அந்த மண்ணு அவருடைய உடலில் படுவது, அதாவது ஒரு புழுதி அல்லது மண்ணு இவர் முகத்திலேயே படுகிறது, இவர் கைகளில் படுகிறது. அப்போ இதுவே 2 அடி அடித்த இடத்தை இது அடைய வளைத்துக் கொள்ளும். திருப்பி அந்த மண்ணில் போய் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மண்ணு நேரடியாக இவருடைய முகத்துல கையில பட்டது, அதுவே போதுமானதாக கருதப்படுகிறது. ஆனால் ஒரு ஷரத்தை மொஹர் வைக்கிறாங்க. இதா மஸஹஹு, அந்த மண்ணை இவன் தேய்த்து கொண்டால். ஹூடி மர்ஜா கவனிக்கிறோம். ஹூ என்ற தமீர் துராபின் பக்கம் இழுது. அந்த மண்ணை இவன் தேய்த்து கொண்டால் பினியத்தி தயம்முமி, தயம்முடைய நீயத்தோடு அவன் தேய்த்து கொண்டார். தயம்முடைய நீயத்தோடு தேய்க்க. நீயத் இங்க ரொம்ப முக்கியம். முதல் ஷரத்தே நீயத்தை தான். தயம்முடைய முதல் நிபந்தனையே நீயத்தை தான். எனவே நீயத் கட்டாயம். தயம்முடைய நீயத்தை கொண்டு அவர் அதை தேய்த்தால். நியத் இல்லை அப்படின்னா இந்த விஷயம் தயம்முமிற்கு போதுமானதாக ஆகாது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸாபிஉ, 7வது விஷயத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். 7வது ஷர்த் என்று சொல்லலாம். 7வது நிபந்தனை என்ன? தயம்முடைய 7வது நிபந்தனை இன்கிதாஉ மா யுனாஃபீஹி மின் ஹைதின் அவ் நிஃபாசின் அவ் ஹதஸின். இந்த விஷயம் ஏற்கனவே நாம் வுதுவுடைய பாடத்தில் படித்திருக்கிறோம். அதே வாசகம் இங்கே மீண்டும் வருகிறது. இன்கிதாஉ மா யுனாஃபீஹி, ஹீ உடைய மர்ஜா தயம்மும். இந்த தமீர் தயம்மும். மா யுனாஃபீஹி என்பது மா யுனாகிதுஹு என்ற பொருள்பட இங்கே வைக்கலாம். அந்த தயம்முமே முறிக்கக்கூடிய ஒன்று துண்டித்திருப்பது, இல்லாதிருப்பது. அந்த தயம்முமை முறிக்கக்கூடிய ஒன்று இல்லாதிருப்பது. மா மௌசூல் யுனாஃபீஹி சிலாவாக இருக்கிறது. அதனுடைய பயானியா தான் இது விளக்குறாங்க பாருங்க. தயம்முக்கு மாற்றமான ஒன்று இருக்கக்கூடாது. அது என்ன? மின் ஹைதின், மாதவிடாயிலிருந்து, அவ் நிஃபாசின் அல்லது பிரசவ தீட்டிலிருந்து, அவ் ஹதஸின் அல்லது தொடக்கிலிருந்து. பெண்களுடைய மாதாந்திர மாதவிடாயாகவும் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில், அல்லது பிரசவ தீட்டினுடைய சூழ்நிலையாகவும் இருக்கக்கூடாது, அல்லது
சிறு தொடக்கு பெருந்தொடக்கினுடைய நிலையும் அங்கே இருக்கக்கூடாது. இதை விட்டு துண்டிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஹைத் அல்லது நிஃபாஸ் அல்லது ஹதஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டால் இவருடைய தயம்மும் கூடாது. எனவே இதை விட்டு அவர் தவிர்த்திருக்க வேண்டும். இதுவும் 8 நிபந்தனைகளில் 7வது நிபந்தனையாக இருக்கிறது. கடந்த உலுவுடைய பாடத்திலும் இதே ஷரத்தை நாம் உலுவுடைய பாடத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். உலு செய்யக்கூடியவர் இதை விட்டு ஒதுங்கியிருக்க வேண்டும். இந்த நிலை அங்கே இருக்கக்கூடாது என்ற இதே நிபந்தனையை ஒலுவுல சொன்னாங்க. பொதுவாக இங்கு கவனிக்க வேண்டும், ஒலுவுடைய ஹல்ஃப் பகரம் தான் தயம்பம். ஒலுவுடைய பகரமாக தான் தயம்பம் இருக்கிறனால ஒலுவில் பேசப்படும் சில விஷயங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க, இங்கேயும் சொல்லுவாங்க. எனவே அந்த விஷயத்தில் ஒன்றுதான் இந்த நாம் படித்த 7வது இந்த நிபந்தனையாகும். அஸ்ஸாமினு 8வது ஒதுவுடைய தயம்முடைய ஷரத்துகளில் 8வது ஷரத்து, 8வது நிபந்தனை அஷ்ஷர்து சாமினு 8வது நிபந்தனையாகிறது. ஜவாலு மா யம்னஉல் மஸ்ஹ அலல் பஷரதி கஷம்இன் வ ஷஹ்மின். இதுவும் நாம் ஒலுவுடைய பாடத்தில் படித்த அதே நிபந்தனை இங்கேயும் வருகிறது. ஜவாலுமா அந்த ஒன்று நீங்கியிருப்பது. எது? யம்னஹுல் மஸ்ஹ, மஸ்ஹை தடுக்கக்கூடிய ஒன்று நீங்கியிருப்பது. அலல் பஷரத்தி தோலின் மீது மசகு செய்வதை தடுக்கக்கூடிய ஒன்று நீங்கியிருப்பது. இந்த அலல் பஷரத்தி என்பது சில நுஸ்காக்கள்ல இல்லை. பொதுவாக நம்முடைய தேவபந்தினுடைய பிரிண்டில் அலல் பஷரா என்ற வாசகம் இல்லை. அது இருப்பதும் தவறில்லை, இல்லாமல் போவதும் தவறில்லை. அப்போ தோலின் மீது மசகு செய்வதை தடுக்கக்கூடிய ஒன்று நீங்கியிருப்பது. மசகு செய்யும் போது முகத்திலோ 2 கைகளிலோ இவர் தேய்க்கும் போது அந்த முகத்திலோ அல்லது கைகளிலோ அந்த மசகை தடுக்கக்கூடிய விஷயம் இருக்கக்கூடாது. அது என்னங்க? தஷமகை, மெழுகை போல, ஒஷஹ்மின் கொழுப்பை போல. இந்த மெழுகு அல்லது கொழுப்பு அந்த முகத்திலோ கைகளிலோ ஒட்டியிருந்தால் மசஹ் என்பது அந்த பகுதியில் ஏற்படாது. எனவே இதை முழுமையாக சுரண்டி எடுக்க வேண்டும், அந்த இடத்திலிருந்து இந்த தன்மையை நீக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை அல்லாஹுடைய கிருபையினால் தயம்முடைய 8 நிபந்தனைகளை நாம் வரிசையாக பார்த்துவிட்டு வந்துவிட்டோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் வஸபபுஹு வஷுரூத்து வுஜூபிஹி கமா ஸுகிர ஃபில் வுதூஇ. வஸபபுஹு ஐ சபபு தயம்மும், வஷுரூத்து வுஜூபிஹி ஐ ஷுரூத்து வுஜூபி தயம்முமி. 2 தமீரும் தயம்முமின் பக்கம் தான் பார்த்து மீளுது. வஸபபுஹு தயம்முடைய காரணமாகிறது. வஷுரூத்து வுஜூபிஹி அது அந்த தயம்மும் கட்டாயமாகுவதற்குரிய நிபந்தனைகளாகிறது. என்ன நிபந்தனை, என்ன காரணம் இந்த இடத்துல சொல்றாங்களா அப்படின்னா என்ன சொல்றான்னா, கமா ஸுகிர ஃபில் வுதூஇ, வுதுவில் கூறப்பட்ட ஒன்றை போல. மா மௌசூல், ஸுகிர என்பது சிலா, வுதுவில் கூறப்பட்ட ஒன்றை போலவே இருக்கும். வுதுவுல எந்த சபபை சொன்னார்களோ அதே சபபு தான் தயம்மும்லையும் பின்பற்றுவாங்க. வுதுவுல எந்த ஷர்த்தை உஜூபு சொன்னாங்களோ, வாஜிபாகுவதற்குரிய நிபந்தனை, அதே விஷயம்தான் இந்த இடத்துல பின்பற்றப்படுகிறது. அதே காரணம்தான் இங்கேயும் கவனிக்கப்படுகிறது. வாருங்கள், அது என்ன என்பதை இங்கே நமக்கு கீழே சொல்றாங்க. அது சபபு, தயம்முடைய சபபு என்ன? இதோ பாருங்கள். ஐ இராதத்து மாலா யஹில்லு இல்லா பித்தஹாரதி. ஒலுவுடைய சபபும் காரணமும் இதான், தயம்முடைய காரணமும் இதான். இராதத்துங்கிற இடத்துல சில இடத்துல இஸ்திபாகத்துன்னு வருது. அப்போ தஹாரத்தை கொண்டே தவிர எது ஆகுமாகாதோ அந்த ஒன்றை நாடுவது. தஹாரத்தை கொண்டே தவிர எந்த ஒன்று ஆகுமாகாதோ அந்த ஒன்றை நாடுவது, ஆகுமாக்க தேடுவது. இதுதான் தயம்முடைய காரணமாக இருக்கு. அப்ப தயம்முடைய காரணம் என்னன்னா, தூய்மையை கொண்டே எந்த ஒரு செயல் ஆகாதோ அந்த ஒரு செயலை ஆகுமாக்க தேடுதல். இதுதான் தயம்முடைய காரணம், உலுவுக்கும் காரணம். இந்த காரணத்தை தான் இந்த இடத்துல கவனிக்க சொல்றாங்க. இந்த காரணம் தான் தயம்முடைய காரணமாகவும் இருக்கும். சரி, ஒரு ஷுரூத்து உஜூபிகின்னாங்களே, அந்த தயம்மும் வாஜிபாகுவதற்குரிய நிபந்தனைகள் என்ன? அதே உலுவுடைய பாடத்தில் சொன்ன அதே 8 நிபந்தனைகள் தான் தயம்முடைய நிபந்தனைகளாகவும் இருக்கிறது. தயம்மும் வாஜிபாகுவதற்குரிய நிபந்தனை சமானியத்துன் 8 கடந்த பாடங்களில் உலுவுடைய பாடத்துல பார்த்திருக்கிறோம்.
முதலாவது அக்கல், அறிவு இருப்பது, அதாவது தயமம் செய்யக்கூடியவனுக்கு புத்தி சுவாதீனம் தெளிவாக இருப்பது. வல் புலூகு, பருவ வயது எத்தி இருப்பது. சிறுவர்களுக்கான தயமம் என்பது கவனிக்கப்படாது. வல் இஸ்லாம், முஸ்லிமாக இருப்பது. வல் குதிரத்து, சக்தி இருப்பது, அந்த அமலை செய்வதற்கு உடல்ல வலிமை இருப்பது, அந்த இபாதத்தை செய்வதற்கு வலிமை இருப்பது. ஓ உஜூதுல் ஹதஸ், ஹதஸ் பெற்றுக்கொள்ளப்படுவது, ஹதஸ் இருப்பது. ஹதஸ் இல்லாமல் அந்த தயமமுடைய நிலையில இருப்பவர் மீண்டும் தயமம் செய்வது அதனுடைய ஷர்த்துல கிடையாது. மரக ஹதஸ் பெற்றுக்கொள்ளப்படுவது. வாதுமுல் ஹைதி ஒன் நிஃபாசி, அதே போல் மாதவிடாய் மேலும் பிரசவ தீட்டு இல்லாதிருப்பது, இதுவும் அதனுடைய ஷர்த்து உஜூபாக இருக்கிறது. வசீகுல் வக்தி, நேரத்தினுடைய நெருக்கடி ஆகியிருப்பது, நேரத்தினுடைய நெருக்கடி ஆகியிருப்பது. இதுவெல்லாம் கடந்த பாடங்களில் உதுவிலே நாம் படித்த அதே விஷயம்தான் இங்கேயும் பெற்றுக்கொள். நேரத்தினுடைய நெருக்கடி இருக்கும் போதுதான் அந்த தயம்பமும் கடமையாகுது, தொழுகையும் கடமையாகும். துஹூலே வக்து வந்த உடனே தொழுகை கடமையாகாது. ஆனால் ஜீக்குல் வக்துல தொழுகை கடமையாகும், தயம்மமும் கடமையாகும். ஆகிய இந்த 8 நிபந்தனைகள் தான் இந்த இடத்துல நம்முடைய முசன்னிஃப் அலைஹிர் ரஹ்மான் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். கமா ஜுகிர ஃபில் உது, உதுல சொல்லப்பட்ட அதே சபபு தான், அதே ஷர்த்து தான் இங்கேயும் கண்காணிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது என்பதாக சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சபபை பார்த்தாச்சு, ஷர்த்தை உஜூபை பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய கடைசி பகுதி வருக்குனாஹு, ஒலுவுடைய 2 ருக்குன்கள். ஒலுவுடைய 2 ருக்குன்கள், 2 கடமைகள், 2 தூண்கள் என்ன, அதை இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க. மஸ்ஹுல் யதைனி வல் வஜ்ஹி, மஸ்ஹுல் யதைனி வல் வஜ்ஹி, 2 கைகளையும் மசஹ் செய்வது, மேலும் முகத்தை மசஹ் செய்வது, முகத்தை தேய்ப்பது. இதுல முதல்ல வஜுக கொண்டு வந்திருக்கலாம், அப்புறம் எதைன தூக்கி இங்க போட்டிருக்கலாம், தப்பு கிடையாது. இந்த இடத்துல நாம் நாடிக்கொள்ள வேண்டும். அதனுடைய 2 முக்கியமான ருக்குன்கள், கடமைகளில் ஒன்று 2 கைகளையும் தேய்ப்பது, மேலும் முகத்தை தேய்ப்பது. முகத்தை தேய்க்கக்கூடிய அளவை, அதே அளவை இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். நெற்றி ரோமத்தினுடைய உச்சியிலிருந்து தாடைக்கு கீழ் வரை 2 காதுகளுடைய சோனைகளுக்கு நடுப்பகுதிகள், அதனுடைய அகல அளவை, இந்த பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய முகத்தை முழுமையாக தன்னுடைய உள்ளங்கை கொண்டு மசஹ் செய்வது, தேய்ப்பது, மண்ணிலே ஒரு தடவை அடித்து உதறி இந்த முகத்தினுடைய இந்த அளவுக்குள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மசஹ் செய்வது. அதே போல கைகளை மசஹ் செய்யும்போது எப்படி செய்யணும்? முதல்ல வலது கையை இடது கையை கொண்டு மசஹ் செய்வது, விரல் நுனியிலிருந்து அப்படியே மேலே ஏறுவது முழங்கை வரை, மேல் பகுதி கீழ்ப்பகுதி எல்லா பகுதிகளையும் அடைய வளைத்து கொள்வது. முதலில் வலது கையை இடது கையை கொண்டு மசஹ் செய்வது, பிறகு வலது கையை கொண்டு இடது கையை மசஹ் செய்வது. அதே விரல் நுனியிலிருந்து துவங்கி முழங்கை வரை எல்லா பகுதிகளிலும் அடைய வளைத்து கொள்ளும் விதமாக மசஹ் செய்து கொள்வது. இது கையினுடைய மசஹாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஒலுவுடைய 8 ஷர்த்துகளையும் பார்த்தோம், நிபந்தனைகளை பார்த்தோம், ஒலுவுடைய காரணங்களை பார்த்தோம். தயம்மமுடைய 8 நிபந்தனைகளை பார்த்தோம், அதனுடைய காரணத்தை பார்த்தோம், அந்த தயம்மம் கட்டாயமாகக்கூடிய நிபந்தனைகளையும் பார்த்தோம், அதனுடைய 2 முக்கியமான ருக்குன்களையும் பார்த்து விட்டோம். அடுத்து தயம்மமுடைய சுன்னத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.